ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனும் கோமதி கிட்ட ரொம்பவே கோவமாகவும் பேசிட்டு அங்கே வீட்டில் சாப்பிடாம தனியாக ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோமதிக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சு நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாண்டியன் வந்து சைலண்டாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே செந்திலும் அந்த 10 லட்சத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே வந்து என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாமா 10 லட்சத்தை கேட்டாரு, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த பணத்தை நம்ம மாமா கிட்ட மறுபடியும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் கேட்காம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. இப்போ எவ்வளோ குறை இருக்கோ நம்ம அதை சம்மாரித்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே செந்திலும், ஏன் மீனா, நான் அவர்கிட்ட 10 லட்சத்தை வாங்கி எல்லாமே வீட்டுக்கே பாதி செலவாயிடுச்சு, நம்ம பாதியை எவ்வளோ நாளில் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும், நீங்கள் எப்படியாவது பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு நான் இதில் தலையிடுறதில்ல, ஆனால் இந்த பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும், அதே மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் கூட ரெடி பண்ணி தரேன், நம்ம அந்த பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா எழுந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே செந்திலுமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பேசாமல் நம்ம மாமனார் சொன்ன மாதிரியே நம்ம அங்கே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம இல்லீகலாக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்த 10 லட்சத்தை கொடுக்க முடியும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நம்ம எப்படியாவது இதெல்லாம் சமாளிச்சே ஆகணும், சமாளித்து அப்பாவோட காசை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அஞ்சலியுமே கோயிலுக்கு வந்து சரவணனை வர சொல்லியிருக்காங்க. இங்கே சரவணனும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரவணன். உடனே அஞ்சலி ஏற்கனவே அங்கே கோயிலுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணனுமே கோயிலுக்கு போயிட்டு, அஞ்சலி எப்படி இருக்க அஞ்சலி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அஞ்சலியுமே இதை கேட்டுட்டு, சரவணா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாணிக்கமும் அங்கே எதாச்சா கோயிலுக்குமோ வராங்க. மாணிக்கமும் இங்கே பாக்கியமும் 2 பேரும் அங்கே கோயிலுக்குள்ளே வரவும் உடனே இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே மாணிக்கமும் பார்க்குறாரு. பார்த்ததும் அவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. உடனே அவருக்கு ரொம்பவே பதட்டம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே பாக்கியத்தை கூப்பிட்டு, பாக்கியம் அங்கே பாரு பாக்கியம், நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியத்துக்கிட்ட மாணிக்கமும் சொல்கிறாரு. பாக்கியமும் இதை பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும், இவருக்கு எவ்வளோ தென்னாவிட்டு இருந்தால் நம்மளோட பொண்ணை நம்ம வீட்டுக்கு அமைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பார், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனது இல்லாமல் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியலை. இது நம்ம இப்படியே விட்டால் இவங்க இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மயிலுக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க பேசாமல் இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நாம் தான் கஷ்டப்பட்டுருக்கணும். இப்போ மயிலுமே நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, இருந்தாலுமே அவள் அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் கோபமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவளை பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டு பொண்ணை அந்த வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கூட பேசி பழகிக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கிட்டையுமே உடனே இங்கே பாக்கியம் வந்து கிட்ட போனதும் பாக்கியத்தை பார்த்த இங்கே சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே அங்கே வாக்கியத்தை பார்த்துட்டு பதட்டமாகவும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாக்கியமும், நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ என்னோடய பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது நடக்கவே நடக்காது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இப்படி ஒரு விஷயத்த நடக்கவே விட மாட்டேன். அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேலேயுமே நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ கூட மயில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தா, அதே மாதிரி அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொன்னபோது நீ மயிலை வந்து ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி அவளை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அவள் வீட்டில் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அந்த விஷயத்த கூட உங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது
கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா. நீ அவள் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நினச்சி கூட கொஞ்சம் கூட பரிதாபம் படாமல் இன்னொரு பொண்ணுக்கிட்ட வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க சரவணனை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த இங்கே அஞ்சலியும் சரவணா இன்னும் யார் இவங்க, எதுக்காக வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, மயிலக்காவோட அம்மாவா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஞ்சலியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியமும் ஆமாம்மா நான் மயிலோட அம்மா தான், நாங்கள்லாம் ஏமாந்தவங்க இல்லை, அதனால தான் ஏமாற்றிட்டு அவங்க இப்படி அசால்ட்டாக வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி அசால்ட்டாக மறந்துடுவாங்க, ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள் ஏழப்பட்ட குடும்பம், அதனால தான் இப்படி எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்குறாங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியமும் மாணிக்கமும் கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அஞ்சலிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சரவணா உன்னோட வாழ்க்கையில் என்னால் இன்னொரு பிரச்சனை வந்து உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசிட்டு போகிறத பார்த்தா அவங்க பெரிய பிரச்சனையாக பண்ணிருவாங்க போல். ஏன்னா நான் வந்து உன் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, ஏன்னா நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே பேசிட்டு அன்றைக்கே நான் கிளம்பிட்டு இருக்கணும். நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுறதுனால தான் எல்லாருமே ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க போல். உன்னோட வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே அஞ்சலியுமே கிளம்பிடுறாங்க. உடனே அஞ்சலி அவங்க இப்படி தான் பேசுவாங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இங்கே சரவணனும். ஆனால் அதெல்லாம் கேட்காம அஞ்சலியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மயிலுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மீனா சொன்ன வேலையை வந்து கிடைச்சதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா மட்டும்தான் அந்த வீட்டில் எனக்கு சாதகமாகவும் எனக்கு ஆறுதலாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே மீனாவும் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்குமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் மீனா அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வா, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை உன்னை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலுமே சொல்கிறாங்க. எங்க அப்படி என்ன வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்கவும் உடனே இங்கே செந்திலும் மீனா நீ போயிட்டு வா மீனா, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியுமே பாண்டியன் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனா பேச வைக்கிறதுக்காக இங்கே கோமதியும் நிறைய ஐடியாலாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பாண்டியன் பேசாமல் கோமதி சமைச்சு வச்ச சாப்பாடையுமே சாப்பிடாம கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாவும் அரசையும் குமாரியும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசிக்கு இங்கே வடையுமே வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு இங்கே குமாரும், அதை வந்து அப்பத்தாவும் அரசிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அரசி வந்து அதை சாப்பிட மாட்டாரு. அப்பத்தா உங்கள் பேரன் கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அவன் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இல்லை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அசிங்கப்பட்டு நின்றாங்க. அந்த கல்யாணம் நிற்காமல் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவனால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சு, அவன் வாங்கிட்டு வந்த எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசியுமே உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாமே வெளியே உக்காந்துக்கிட்டு நம்மளால் இங்கே எதுவுமே பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது, ஏன்னா குமாருமே இப்போ மனசு மாதிரி இருக்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஆனால் நம்ம சொல்லியுமே புரிய வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இங்கே குமார் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த இப்போ பேசாமல் விட்டுறணும், நம்ம இந்த விஷயத்த எப்போ பேசணுமோ அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே குமாரும் அரசியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசியும் குமார் வந்து மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இங்கே அரசி. அதை நினச்சி இங்கே குமாரும் நம்ம எப்படியாவது அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.